வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸோ நேற்றைய போட்டியில் நம்ம ட்ரீம் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் உள்ளே வந்தாங்க? நேற்று வந்து நிக்கோலஸ் போகிறோன்னா 80% எடுத்திருந்தாங்க, 86%. நேற்று நம்ம அவரை கழட்டி விட்டோம். நேற்று நம்ம அவரை எடுக்கவே கிடையாது. ஸோ இந்த இடத்துலையே நம்ம ஓரளவு நம்ம ஜெயிச்சிட்டோம். நிக்கோலஸ் போகிறோன்னா நேற்று 89% எடுத்துருக்காங்க, நேற்று நம்ம அவரை கழட்டி விட்டுட்டோம். அந்த இடத்துலையே நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். ஸோ நேற்று நம்ம சொன்னதில் KL ராகுல், கருண் நாயர், ஏடன் மார்க்கரம் வைஸ் கேப்டன், முகேஷ் குமார் கேப்டன், மிச்சல் ஸ்டார்க்கு, துமித் சமீரா 11 பேர்த்துல 7 பேர் சொல்லியிருக்கோம். அதில் ஆயுஷ் பதேனி வந்திருக்காங்க இம்பாக்ட் பிளேயர். அப்போ 10ல் 7 சொல்லிக்கிறோம், 70% சொல்லிக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சர்துல் தாக்கர் 55% எடுத்துருக்காங்க, நம்ம அவர் எடுக்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம கரெக்டாக கணிச்சிருந்துருக்கோம். ஸோ நேற்று ஓரளவு பரவாயில்ல. ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்து SRHக்கும் மும்பைக்கும் இடையேயான மேட்ச்சு. இதில் யாரெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தா, இன்றைய போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் சார்பாக ரிக்கல்டன், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, வில் ஜாக்ஸு, நமன்தீர், ஹர்திக் பாண்டியா, மிச்சல் சாண்ட்னர், ஜாஸ்பீத் பும்ரா, அஸ்வானி குமார், ட்ரெண்ட் போல்ட் இவங்கெல்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சார்பாக ஹென்ரிச் கிளாசன், இஷான் கிஷன், டீம் டேவிட், அதவ் டைடி, அன்கித் வெர்மா, அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, பேட் கமின்ஸ், முகமது சமி, ஹர்ஷல் பட்டேல், யஷான் மலிங்கா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்றைக்கி அஸ்வினி நட்சத்திரம் சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் மேட்ச் ஆரம்பித்து சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைய மேட்ச்சில் விக்கெட் கீப்பராக ஹென்ரிச் கிளாசன், ரியான் ரிக்கல்டன் எடுத்துக்கலாம். பேட்டிங்கில் ட்ரேவிஸ் ஹெட்டு, அன்கிட் வெர்மா, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா எடுத்துக்கலாம். ஆல்ரவுண்டரில் அபிஷேக் சர்மா, ஹர்திக் பாண்டியா எடுத்துக்கலாம். பவுலிங் யூனிட்டில் பேட் கமின்ஸ், ஜாஸ்பீத் பும்ரா எடுத்துக்கலாம். சப்போஸ் செகண்ட் பேட்டிங் மும்பை இந்தியன்ஸ் பிடிச்சதுன்னா வில் ஜாக்ஸ் உள்ளே கொண்டு வரலாம். ஆல்ரவுண்டரில் நிதிஷ்குமாரையும் உள்ளே கொண்டு வரலாம். அபிஷேக் சர்மா, நிதிஷ்குமார், ஹர்திக் பாண்டியா. பவுலிங் யூனிட் அப்படியே மாற்றி பேட் கமின்ஸ், ஜாஸ்பீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட் எடுத்துக்கலாம். ஸோ இது உத்தேசமான கணிப்பு. அக்யூரேட்டான ட்ரீம் 11 வந்து டெலிகிராமில் வரும். டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே இருக்குது. ஸோ நேற்று நிறைய பேர்கிட்ட டெலிகிராமில் ஆட் பண்ணுங்கன்னு சொன்னால் நேற்று ஒரு 180 பேர் ஆட் ஆகிருக்கீங்க. ஸோ அந்த 180 பேருக்கு மட்டும் இன்றைக்கி நான் ப்ரெடிஷன் கொடுக்குறது சாத்தியம் கிடையாது. அதனால் இந்த சீரீஸ் முடிச்சிடுவேன். அடுத்த சீரீஸில் யாரெல்லாம் ஒரு 10 பேர் ஆட் பண்ணியிருக்காங்களோ அந்த 10 பேர் ஆட் பண்ணதை வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ மாதிரி எடுத்து எனக்கு அனுப்ப சொல்லி அவங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு ஃபோன் வாங்கி ஒரு சிம் கார்டு வாங்கி ஒரு ப்ராட்காஸ்ட்டில் எப்படி இப்போ ஃப்ரீயாக கொடுக்குறனோ அதே மாதிரி பண்ண போகிறேன். நம்ம ஒரு உழைப்பு போடுறோம், அந்த உழைப்புக்கு நான் காசு எதுவும் கேட்கறது இல்லை. ஆனால் அந்த உழைப்பை போடுற ஒரு பிளாட்ஃபார்முக்கு ஒரு பிரச்சனை வருது, உதவி பண்ணுங்கன்னு சொல்லும்போது நான் உன்னோட டெலிகிராமுக்கு ஆள் சேர்த்துறது என் வேலை கிடையாது. நான் எதுக்கு உன் டெலிகிராமுக்கு ஆள் சேர்த்தணும்? நான் எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து விடணும்? நீ போட்டாடிப்போ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஒரு 100 பேர் சேர்த்து விட்டீங்க. நேற்று வந்து 120 சப்ஸ்கிரைபர் ஆட் ஆயிருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை, அவங்களுக்கு மட்டும் நான் ஏதாவது ஒன்று செய்யணும். பட் இப்போ அதை கண்டுபிடிக்கிறது என்னால் டைம் இல்லை இப்போ. அதனால் அடுத்து வர சீரீஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும் அது 100 பேர் எத்தனை பேரை சேர்த்துட்டீங்களோ ஒரு ஆளுக்கு 5 பேரை சேர்த்துணுன்ற ஒரு டார்கெட் வச்சு அதை வந்து அவங்க சேர்த்து விடுறத ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து அனுப்பணும். அதை வந்து நான் அனாலிட்டிக்ஸில் போய் அன்றைக்கி அவங்க அந்த பேர் கொண்டவங்க சேர்ந்தாங்களான்னு நான் செக் பண்ணிவிட்டு அவங்கள மட்டும் நான் தனியாக ஒரு ப்ராட்காஸ்ட்டில் ஆரம்பிச்சிக்கிறேன். ரிப்ளைவை நீங்கள் பண்ணக்கூடாது, நான் மட்டும் மெசேஜ் அனுப்பேன். அதுக்கு ஒரு சிம் கார்டு புதுசாக வாங்கி ஒரு புது ஃபோன் வாங்கி பண்ணுறேன். இல்லை சார் அதெல்லாம் நீங்கள் அப்படி பண்ணிடாதீங்கன்னா 2000 பேர் டெய்லி நீங்கள் பார்க்குறீங்க, ஆளுக்கு 2 பேரை சேர்த்து விடுங்க. 4000 சப்ஸ்கிரைபர் இந்த IPL ஃபைனலுக்குள்ளே ஏற்றி விடுங்க. இல்லைன்னா எனக்காக வேலை செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இனி எல்லா சீரீஸ்லேயும் ட்ரீம் 11 வரும், மற்றவர்களுக்கு கிடையாது என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏங்க ஒரு டெலிகிராமில் தான் நம்ம போடுறோம், அந்த டெலிகிராமுக்கே ஒருத்தர் ரிப்போர்ட் அடிக்கிறான், பிரச்சனை பண்ணுறான். இருந்தாலும் இப்போ வரைக்கும் நமக்கு எதுவும் ப்ராப்ளம் வரல. இருந்தாலும் இன்னும் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகிடுச்சுன்னா 35,000 பேர்னா அதில் 3ல் ஒரு பங்குனா 12,000 பேர் ரிப்போர்ட் அடிக்கணும். அது ஒன்றும் ஈஸியான வேலை கிடையாது, ரொம்ப கஷ்டமான வேலை. நம்ம டெலிகிராம் சேஃப் ஆகிடும், கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேங்கிறீங்க. ரைட்டு, இது மனிதர்கள் வந்து எல்லாருமே நம்ம உதவி பண்ணால் அவங்களும் உதவி பண்ணுவாங்கன்னு நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நினைச்சது தப்பு. பட் அப்படி உதவி பண்ணுறவங்களுக்கு மட்டும் இனிமேல் நான் உதவி பண்ணுறேன். என் அறிவு அவங்களுக்கு மட்டும் பயன்படுத்தும். நன்றி, வணக்கம். ஸோ என் டெலிகிராம் சேனல் வந்து இருந்தால் எல்லாருக்கும் இதே மாதிரி வரும். அதாவது 4000 பேர் ஆட் ஆனால் இல்லை அப்படின்னா யாரெல்லாம் ஆட் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் இனிமேல் என்னுடைய ப்ரெடிக்ஷன் அடுத்த சீரீஸில் வரும். நன்றி, வணக்கம்.